கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். Hi friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சூப்பராக இந்த பொங்கல் எல்லாருக்கும் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தை திருநாள்லேருந்து ஒவ்வொரு நாளுமே ரொம்ப ஹாப்பியாக சிறப்போடு இருங்க. ஸோ பொங்கல் செலிப்ரேஷன் விலாகுனாலே க்ளீனிங்லேருந்து நம்ம எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் நல்லா பக்காவாக முடிச்சுட்டு எக்கச்சக்கமான வேலைங்க, பெருசாக வீடியோவே எடுக்கவே முடியல. இந்த கர்டன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். புது கர்டன் நான் வாங்கியிருந்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. அந்த சோஃபாவுக்கு மேட்சாக இருந்தது. ஸோ பிங்க் கலரில் இந்த ப்ளூ வித் காம்போவில் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ யாருக்கெல்லாம் அது பிடிச்சிருக்குன்ட்டு சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளுமே க்ளீனிங் வேலை முடித்த பிறகு போகி நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக நல்லா தொடச்சி விட்டுட்டோம். ஸோ வீடு க்ளீன் பண்ணாலே இந்த டஸ்ட்டு எங்கேருந்து வரும்னே நம்மளுக்கு தெரியாதுன்ற மாதிரி க்ளீனிங் வேலை ஓடிட்டு இருந்தது. ஸோ 1 டே பிஃபோராகவே பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த பூஜை பாத்திரம் க்ளீனிங்க்கு நிறைய பேர் டிப்ஸ் கேட்டிருந்தீங்க. ஒன்றுமே இல்லைங்க, ஜஸ்ட் இந்த பீதாம்பரி பிராண்டு தான். இந்த மாதிரி பிராண்டில் உங்களுக்கு பவுட்ரு மாதிரி கிடைக்கிது. இது உங்களுக்கு பித்தளை பாத்திரம் அவ்வளோ க்ளீனாக தேய்ச்சி கொடுக்குது. நான் பொங்கல் பானை எல்லாம் எடுத்து வச்சு இன்றைக்கி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள், அவ்வளோ கிளியர் ஆகிடுச்சு. இதுக்காக வீடியோ நான் பெருசாக போட முடியல, பட் 2-3 பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க கமெண்ட்டு. ஸோ அவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த பவுடரை நம்ம அதை போட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம நாரில் தேய்ச்சோம்னாலே க்ளீனாக ஆகிடுதுங்க. பட் எந்த பொருளாக இருந்தால் கொஞ்சம் அழுத்தி தேய்ங்க, அப்போ தான் க்ளீனாக ஆகுது. அதே போல் தான் வெள்ளியும் இதே பிராண்டில் உங்களுக்கு இந்த மாதிரி லிக்விட் ரூபேரி லிக்விட்ற மாதிரி கிடைக்கிது. ஸோ இந்த லிக்விட் நம்ம கொஞ்சமாக காட்டனில் போட்டு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்ட பிறகு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிடுங்க. அப்புறமா மஞ்சள் குங்குமம் போட்டு வைங்க. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமே நான் க்ளீனிங்க்கு நான் பெருசாலாம் பண்ணுறதே கிடையாது. ஸோ எல்லாமே க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணிட்ட பிறகு கலசம் பூஜை ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதே போல் கலசத்துக்கு கூட நிறைய பேர் சில டிப்ஸ் கேட்டிருந்தீங்க. இந்த ட்ரெஸ் சாமிக்கு நம்ம கட்டுறோம்ல, அதை நம்ம திரும்ப யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் மந்த்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணிட்ட பிறகு திரும்ப இந்த மாதிரி வச்சுப்பேன். ஒரு 2 செட்டு வாங்கி வச்சுப்பேன். ஒரு மந்த் ஒரு செட்டு, அடுத்த மந்த் அடுத்த செட்டுன்ற மாதிரி ஒரு 2 செட்டு மாற்றி போடுவேன். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பொங்கலுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக பானை எப்போவுமே வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். அந்த குழம்பு செய்யும் பாருங்கள், அதுக்கு இயர்லி ஒன்ஸ் வாங்குவேன். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து பர்ச்சேஸில் ஃபஸ்ட் டைம் முடிச்சிட்டேன். எந்த க்ளே பாட்டுமே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு அந்த வேலைலாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு வாரமாக பண்ணிகிட்டு இருந்தேன். அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், திரும்ப நான் காமிக்கல. ஸோ நைட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு படுக்க போகவே ஒரு 11 o'clock போல் ஆகிடுச்சு. சரியான ஒர்க் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அன்றைக்கான மார்னிங்லேருந்து நைட் ஒர்க் இந்த மாதிரி தான் ஓடிட்டு இருந்தது. கடன்ட்டு அன்றைக்கான டே சூப்பராக போச்சு, பிஸியாக போச்சு. ஃபெஸ்டிவல் டேன்னு சொன்னாலே ரொம்ப ஹாப்பியாக டேயை ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்போவுமே நான் எல்லா விலாக்ஸ்லையுமே சொல்லுவேன், பின்வாசல் இருந்தால் முதல்ல அங்கே திறந்துட்ட பிறகு முன்வாசல் திறங்க, அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பின்வாசல் திறந்துட்டு முன்வாசல் திறந்துட்டு அப்புறமா நம்ம அழகான சுப்ரபாதத்தை கேட்க போகிறோம். அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டாலே அன்றைக்கான டே எனக்கு சூப்பராக ஸ்டார்ட் ஆகுங்க. அதை கேட்கும் போதே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும். வீட்டில் நீங்கள் பாட்டு போட்டுட்டு உங்கள் வேலையை பண்ணுங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கான டே நான் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க்கே பார்த்தீங்கன்னா கோலம் போடுற வேலை தான். ரொம்ப அழகாக நம்ம கலர் கோலம் இன்றைக்கி போடலாம். பொங்கல்ன்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் போடலான்ட்டு போட போகிறேன். ஸோ யாருக்காவது அந்த கோலம் வேணும்னா நீங்கள் பாருங்கள், இல்லை வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் போட்டு உங்களுக்கு அப்படி காமிக்கிறேன்.
ரொம்ப சிம்பிளான கோலம் தாங்க. பட் எனக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக போட்டு ரொம்ப பிடிக்கும். இடமே ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த கோலம் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முன் வாசலில் பின் வாசல்ன்ட்டு எல்லா இடத்துலையுமே கோலம் போட்டாச்சு. ஸோ பூஜை இங்கே பண்ண போகிறதுனால இங்கேயும் அழகாக ரெடி பண்ணிட்டேன். ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த மெட்டீரியல் எடுத்து வச்சுருந்தா ஸ்டிச்சே பண்ண முடியல. ஸோ இந்த வாட்டி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஒரு லாங் ட்ரெஸ் மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காம்பினேஷன், ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷனில். இப்போ குளிச்சுட்டு வந்துட்டு நைட்டு கிச்சன் ரூமெல்லாம் பக்கவாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இங்கே ஜஸ்ட் ஒரு கோலம் போட்டுட்டு பொங்கலுக்கான வேலைலாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொட்டீன் ஒர்க்ஸ்லாம் ஓடிட்டு தான் இருந்ததுங்க. ஸோ எப்போவுமே என்னோடய காக்காவுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருவேன். ஸோ அந்த ஒர்க் தான் முதல்ல பண்ணிட்டேன். ஸோ நான் அதுக்காக அவங்க எப்போவும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ மார்னிங் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான் ஒவ்வொரு பூஜை டைமாக இருக்கட்டும், ஒரு நார்மல் டேஸாக இருக்கட்டும், விளக்கேற்றிட்ட பிறகு மற்றதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ மார்னிங்கே குளிச்சுட்டு விளக்கேற்றிடுறது அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ பூஜை பண்ணுறதுலாம் நீங்கள் அப்புறமா கூட பண்ணலாம். இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் மார்னிங்கே எழுந்து விளக்கேற்றிட்ட பிறகு மற்ற வேலைலாம் பண்ணுங்கள். இது எப்போவுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ குட்டீஸ் எல்லாம் ஒருத்தவங்களாம் எழுந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் குளிச்சு ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம குக்கிங் வேலைலாம் பண்ண போகிறோம். ஸோ விளக்கேற்றிட்ட பிறகு பார்த்திங்கன்னா சாம்பிராணி போடுறதுன்றது நான் முதல்ல பண்ணிவிடுவேங்க. சாம்பிராணி வந்து நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, அது எப்படி போடணும், எந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறது போடணும்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காகவே இதை நான் காமிக்கிறேன். 2 விதமான பொடி நம்ம போட போகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா அந்த மூலிகை பொடி நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் பாருங்கள். அது வந்து 108 மூலிகைகள் போட்டு நம்ம கொடுக்குறோம். அது வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். இதுக்கான ஆர்டர் வேணால் நீங்கள் கொடுக்கலாம். நான் எல்லாருக்குமே கொரியர் பண்ணுறேன். இந்தியா ஃபுல்லாக எல்லாத்துக்கும் ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறோம். அது கூட பார்த்திங்கன்னா சாம்பிராணின்ட்டு உங்களுக்கு நேச்சுரல் சாம்பிராணி கிடைக்கிது. இந்த மாதிரி கடைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ அதுவும் சேர்த்து போடணும். இந்த ரெண்டுமே 2 பாக்ஸில் போட்டு நல்லா ஏர் டைட் கண்டெய்னரில் வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் போடும்போது நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும், அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. சாம்பிராணிக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பட் சில பேர் கேட்குறவங்களுக்காக இப்போ நான் சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு இந்த கிளிப்பிங் பார்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்னிங் விளக்கேற்றிட்ட பிறகு இது போட்டு விட்டால் அவ்வளோ நல்லா இருக்குங்க. அட்லீஸ்ட் நீங்கள் பூஜை ரூம்லையாவது நீங்கள் போட்டு இது மாதிரி பண்ணலாம். நீங்கள் இது மாதிரி கறி மூட்டி பண்ண முடியலனா கூட தசாங்கம் போடுற மாதிரி கூட ப்ரெஸ் பண்ணி வச்சு கற்பூரம் வச்சு ஏற்றலாம். எல்லா மெத்தடும் நான் போட்டிருக்கேன். வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் ஐ பட்டனில் கூட கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஓகே பார்த்தீங்கன்னா கேஸில் பாலை வச்சுட்டு இன்றைக்கி எல்லா காயும் போட்டு சாம்பார் வைப்போம். ஸோ அதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பருப்பு ஊற வைக்கிறதா இருக்கட்டும், குக்கரில் வைக்கிறதா இருக்கட்டும், எல்லா ஒர்க்கும் சைட் பை சைடில் ஓடிட்டு இருந்தது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம பொங்கல் வந்து ஒரே மாதிரி தான் போக போகுது. ஒரே மாதிரி எல்லா விஷயமும் நம்ம பண்ணுவோம். சில நாட்கள் வந்து நம்மளோட மனசு மைண்ட் எல்லாமே மாறுபடும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு டேயும் பார்த்திங்கன்னா ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அவ்வளோ ஒரு ஹாப்பியான டேயாக உங்களுக்கு முடியும். எப்போவுமே நம்ம சேனலில் பாசிட்டிவ் பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ நம்ம எண்ணம் போல் தான் வாழ்க்கை, மனம் போல் மாங்கல்யம் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். ஸோ அதான் நான் எப்போவுமே நான் நம்புறது. நம்ம மனசு எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் அமையும். எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், நல்ல லைஃபாக உங்களுக்கு என்றைக்குமே அமையும். பருப்பு நீங்கள் குக் பண்ணும் போது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு குக் பண்ணுங்கள். அது நல்லா உங்களுக்கு ஈஸியாக குக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காய்கறிகள் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. காய்கறி வந்து எப்போவுமே நாட்டு காய்கறியை யூஸ் பண்ணுங்கள். பூசணிக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், அந்த மாதிரி வாழைக்காய், இந்த மாதிரி நாட்டு காய்கறியை அன்றைக்கி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மொச்சையும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த டைமில். ஸோ மொச்சை போட்டு சாம்பார், காரக்குழம்பு நிறைய செய்யலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வாசலில் தோரணம் கட்டுறது, காப்பு கட்டுற வேலையெல்லாம் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே பொங்கல் டைமில் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரெடிமேடாக கடையிலே கொடுக்குறாங்க. இந்த ஆவாரம் பூ, மா இலை இதெல்லாம் கட்டி உங்களுக்கு ஒரு 10 rupees அப்படின்ற மாதிரி விற்கிறாங்க. ஸோ அது வாசலில் கட்டுறது ரொம்ப நல்லது. நம்ம கோலத்துக்கும் அந்த வாசலை கட்டுறதுக்கும் அவ்வளோ ஒரு ஹாப்பி, அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்குது பாருங்களேன். பொங்கல் வைக்கிற டைம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சாம்பாருக்கு வந்து அந்த புது பானையில் மட்டும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா நம்மளோட உருளியில் பூ போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த வேலையும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒவ்வொரு விஷயமும் வீட்டுக்கு நம்ம பார்த்து பண்ணும் போது அன்றைக்கான டே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். பண்டிகை டைமில் எப்போவுமே சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் எல்லாம் வைப்பாங்க. ஸோ சாம்பார் தாளிக்கிற வேலைலாம் பண்ணிகிட்டு இருந்தேங்க. காய்கறி எல்லாமே அழகாக ரெடி ஆயிடுச்சு.
சாம்பார் வேலை பண்ணிக்கிட்டே இந்த பக்கம் பூசணிக்காய் பொரியல் பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் பூசணிக்காய் பொரியலுக்கு மட்டும் தண்ணி ஊற்றாமல் அப்படியே நீங்கள் குக் பண்ணிட முடியும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. ஸோ ஒவ்வொரு பொங்கலுக்கும் இந்த ரெசிபி தான் நாங்கள் எப்போவுமே பண்ணுவோம். ஸோ அன்றைக்கி அந்த ஒர்க்கெல்லாம் ஓட்டிகிட்டு இருந்தது. ஸோ பொங்கல் பானை வச்ச உடனே கரெக்டாக பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக பொங்கலெல்லாம் வடக்கு பக்கமாக பார்த்து அழகாக விழுந்தது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லபடியாக நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நினச்சிட்டு நம்ம பொங்கல் பானை வச்சோம்னா அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அப்புறமா சாம்பார் எல்லா காயும் போட்டு பண்ணோம். அப்புறமா பூசணிக்காய் பொரியல், அவ்வளோதான் ரெசிபி. வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ மார்னிங் யாருமே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட மாட்டோம். சாமி கும்பிட்டுட்டு நம்ம அதையே சாப்பிட்டு போகிறோம். எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. பூஜை ரூமும் இந்த பக்கம் பாருங்கள், ரொம்ப அழகாக எல்லாமே அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தேன். துளசி மாடம் கிட்ட தான் நாங்கள் பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருப்பேன். ஸோ துளசி மாடம் கிட்ட நாட்டு காய்கறி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ஊதுபத்தி இதெல்லாம் ஏற்றுறவெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கரும்பெல்லாம் வச்சோட அழகாக இருக்கும் அந்த இடமே பார்க்க. இந்த மஞ்சள் செடி இருக்குது பாருங்கள், இதை நம்ம எல்லா பானைக்கும் கட்டி விட்டு சாமி கும்பிடுறது அவ்வளோ ஸ்பெஷல். ஒவ்வொரு வருஷமும் இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்க. இந்த மாதிரி எப்போவுமே கட்டி வச்சுட்ட பிறகு நீங்கள் பூஜை பண்ணுறதுல வேலைலாம் பண்ணலாம். ஸோ இந்த பக்கம் எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு குட்டீஸ் எப்படி ரெடி பண்ண வேண்டியது தான். அவங்க ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அந்த வாட்டி வேஷ்டி போட்டிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது அவங்களுக்கு அந்த வேஷ்டி ட்ரெஸ் எல்லாமே. ஸோ குட்டீஸ் 3 பேருக்கும் அம்மா இந்த வாட்டி ஒரே மாதிரி கலரில் வாங்கி கொடுத்தாங்க. சின்ன குட்டி பெங்களூரில் இருக்கிறதுனால இந்த வாட்டி வர முடியல. ஸோ நம்ம 2 குட்டீஸும் ரொம்ப க்யூட்டாக அந்த பிங்க் ட்ரெஸ்ஸில் அழகாக இருந்தாங்க. ஸோ ராவகாலம் டைமெல்லாம் பார்த்துட்டு எந்த பூஜையுமே பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. ஸோ ஃப்ரைடே பர்ஃபெக்டாக எல்லாமே கரெக்டாக அமைஞ்சுது. ஸோ ஃபேமிலியோடு சேர்ந்து எல்லாருமே சாமி கும்பிட்டோம். ஃபஸ்ட்டு பூஜை எப்போவுமே சூரிய பகவானுக்கு வீட்டு வாசலில் கும்பிட்டுட்ட பிறகு அப்புறமா பூஜை ரூமில் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வருஷமும் நம்ம பொங்கல் டைமில் செய்கிறது. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப அழகாக பண்ணோம். நீங்களும் சூப்பராக கும்பிட்டுருப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன். டைமில் குழந்தைங்களுக்கு இந்த பழக்கத்தையும் சொல்லிக் கொடுங்க. பெரியவங்க காலில் விழுந்து கும்பிடணும். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க அங்கே காசு வாங்கி வச்சுக்கிட்டு உண்டியில் போட்டுருவாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ சேவிங்ஸ்ன்றது குழந்தைங்களுக்கு இப்போத்தே சொல்லிக் கொடுங்க. அவங்க பர்த்டே அன்னைக்கு குழந்தைங்க ஏதாவது ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி தரது, இல்லை ஆசிரமத்துக்கு டொனேஷன் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்போவுமே அவங்க பர்த்டே டைமில் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்ட பிறகு நல்லா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆஃப்டர்நூன் போல் ஒரு கடலைப்பருப்பு வடை மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ சேம் ரெசிபி தான், எல்லாம் குழம்பு சாம்பார் இருந்தது. ஸோ நம்ம ஆஃப்டர்நூன் போல் கடலைப்பருப்பு வடைலாம் சாப்பிட்டு லஞ்செல்லாம் முடிச்சுட்டு படம் டிவின்ற மாதிரி ஓடிட்டு இருந்தது. ஸோ அன்றைக்கி நம்ம நியூ இயர் அன்றைக்கி வாங்கின கம்பல் பற்றியும் இன்னும் நான் போடவே இல்லை. பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு ஈவினிங் போல் போட்டுக்கிட்டேன். முருகரோட வேலும் அன்றைக்கி கரெக்டாக தை மாதம் முதல் நாளில் ரொம்ப அழகாக பூஜை ரூமில் வச்சாச்சு. தைப்பூசம் அன்னைக்கு முருகருக்கு வேல் அபிஷேகம் அதெல்லாம் பண்ண போகிறேன். அதுக்கான விளாக் நான் உங்களுக்கு சீக்கிரமாக நான் போடுறேன். ஈவினிங் போல் பூஜை ரூமில் பூஜைலாம் பண்ணிவிட்டு அந்த கம்பல்லாம் போட்டுக்கிட்டேன். அவ்வளோ அழகாக இருந்தது எனக்கு. இந்த மாதிரி டெய்லி யூஸ் கம்பல் என்ற கலெக்ஷனே இல்லை. ஸோ இந்த ஒரு இயரிங் போட்ட உடனே ரொம்ப சிம்பிளாக அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஈவினிங் போல் அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ அம்மாவும் போய் பார்த்துட்டு அவங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ அம்மாவும் அப்பாவும் நம்ம குட்டீஸ்க்காக வெயிட்டிங். இந்த வாட்டி நம்ம செல்ல குட்டி சர்விக்ஷை மிஸ் பண்ணுறோம். அவங்க ஊரில் செலிப்ரேட் பண்ணுறதுனால இந்த வாட்டி பொங்கலுக்கு வர முடியல. ஸோ அம்மா பூஜை ரூமில் குங்கும மஞ்சள்லாம் கொடுத்து அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சமையல் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் காரக்குழம்பு மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் யூஷுவல் சக்கரை பொங்கல் அந்த மாதிரி செய்வாங்க. எங்கள் வீட்டில் சாம்பார் செய்வாங்க. அம்மா வீட்டில் காரக்குழம்பு மாதிரி பண்ணுவாங்க.
ஸோ நைட்டு தோசை அந்த குழம்பெல்லாம் சாப்பிட்டு அன்றைக்கி டின்னர் சூப்பராக முடிச்சாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஃபேமிலியோடு அன்றைக்கான டைம் எனக்கு சூப்பராக போச்சு. அம்மா அப்பாக்கிட்டேயும் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு குங்குமம் மஞ்சள் எல்லாமே அம்மா கொடுத்தாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அழகாக வீட்டுக்கு நான் கிளம்பிட்டேங்க. வாசலில் ரொம்ப அழகாக கோலமெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கிளிப்பிங் கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ இன்றைக்கான டே ரொம்ப ஹாப்பியாக போச்சு. உங்களுக்கும் இந்த பொங்கல் ரொம்ப சூப்பராக போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் மறுபடியும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பை.